Taste the Daily. கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி விவசாயிகள் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். மதுக்கரை முதல் மேட்டுப்பாளையம் வரை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இச்சாலையின் மூலம் பல்வேறு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பாதிப்படைந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த புறவழிச்சாலை திட்டத்தில் விவசாயிகள் தன்னுடைய பங்களிப்பு என்ற வகையில் விவசாயிகள் அந்த ரோடு கொடுப்பதற்கு இடம் கொடுத்தார்கள். இடம் கொடுத்த பாவத்திற்காகவே விவசாயிகள் கிராமங்களுக்கு செல்லாத அளவுக்கு இப்பொழுது சர்வீஸ் ரோடே இல்லாமல் தவிக்கின்றோம். இது ஒன்று. இன்னொன்று, 6-7 இடங்களில் நீர்வழிப்பாதை தன்னுடைய போக்கிலிருந்து மாற்றி விவசாய நிலங்கள், கிராம குடியிருப்புகள், பள்ளி குழந்தைகள் போக முடியாது, கால்நடைகள் கொண்டு செல்ல முடியாது, தோட்டங்களுக்கு போக முடியாது. சர்வீஸ் சாலையே இல்லாமல் புறவழிச்சாலை திட்டம் என்பது வினோதமாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆதி திராவிடர் சமூக மக்களுக்கு வழங்கிய வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்படுவதாக வருவாய்த்துறையினர் பெயர் பலகை வைத்ததை கண்டித்து RDO அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. வீரகநல்லூர் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு 110 பேருக்கு அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆதி திராவிட சமூக மக்களுக்கான பட்டா ரத்து செய்யப்படுவதாக வருவாய்த்துறையினர் அறிவிப்பு பலகை வைத்தது பயனாளிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அறிவிப்பு பலகையை அகற்றக் கோரி ஆதி திராவிட சமூகத்தினர் திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம், விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் விவசாயிகளை கைது செய்தனர். மைனாரிட்டி ஆட்சி செய்யும் மோடி விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மழை நீரால் தற்காலிக பாலம் சேதமடைந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் முகவூர், செட்டியார்பட்டி, சொக்கநாதன் புத்தூர், மேலூர், துரைசாமிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 100க்கு மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிகள் பாதியில் நின்றுவிட்டதாகவும் தற்போது தற்காலிக பாதையும் நீரில் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்திற்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்களை கட்ட விண்ணப்பித்தவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்காததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு மற்றும் கட்டிட அனுமதி கோரி கடந்த 2 ஆண்டுகளில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ள நிலையில் பெரும்பாலானவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் உள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எல்லாருமே அப்ரூவல் என்ன சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டோம். ஆனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட்டிங் வச்சு முடிக்க மாட்டேன்றாங்க. ஏன் பண்ணலன்னு கேட்டா பதில் இல்ல. நான் டிடிசிபி அனுப்புனா அவங்க வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த மாவட்டமே வந்து அப்படின்னா இந்த அப்ரூவல்ஸ் இல்லாதனால டூரிசம் மட்டும் இல்லாம எல்லாத்துறையும் வந்து பாதிக்கப்படுதுங்க. சரிங்களா? இதை வந்து அப்படின்னா நாங்க என்ன கேட்கறோம் கலெக்டர் கிட்ட, வெளிப்படையா நீங்க நாளைக்கு ஒரு சட்டம் போட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு ஏன் அந்த புது சட்டம் போடுறீங்க, அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க போடுறீங்கன்னு எங்களுக்கு வெளிப்படை